டிவி கலக்க போவது யாரு? உங்கள் சசிகலா பேசுகிறேன். மக்கள் சார்பாக பேச வந்திருக்கேங்க. நான் எந்த கட்சியை சார்ந்தவ இல்லை. ஏன் தெரியுமா? சோறு கண்ட இடம் சொர்க்கம் எங்களுக்கு. எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போய் பேசிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி நாட்டை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது யோசிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பாருங்க, எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு. அதுக்கு 15 லட்சம் 10 லட்சம் மக்கள் 20 லட்சம் மக்கள் கூடியிருக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே இப்படி மக்கள் நசுங்கி சாகலை. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, எப்போவுமே போஸ்ட்மார்ட்டோங்கிறது வந்து மாலை 6 மணிக்கு மேலே காலையில் 6 மணி வரைக்கும் எடுக்கக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். ஆனால் இரவோட இரவாக 40 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, கொஞ்சம் பேர் தான் மூச்சு திணறலில் செத்துருக்காங்க. நிறைய பேர் கழுத்து விழா எலும்பில் மிதிக்கப்பட்டே செத்துருக்காங்க. அப்போ இது யாருடைய வேலை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒன்று. இன்னொன்று, எப்போதுமே நடிகர்கள் உள்ளே வர்றாங்க அப்படின்ன உடனே இருக்கிற கட்சி கோவப்படுது. நார்மலாக ஒரு கட்சி ஆண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறது எல்லாருடைய ஆவலும் கூட. அதில் விஜய் வந்திருக்கிறாரு. விஜய் நடிகராக இருந்து இங்கே வந்து என்ன சாதிக்க போகிறாருன்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நிறைய நடிகர்கள் தான் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று என்டி ராமாராவும் ஒரு நடிகர் தான் அரசியல் தலைவரானாங்க. ஆனால் நிறைய பேர் தோற்றும் போயிருக்காங்க. அதனால் யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறாங்கிறத காலம் பதில் சொல்லும். இன்னொரு விஷயம் பாருங்கள், இன்னைக்கு இத்தனை உயிர்கள் இறந்துருச்சு, இதுக்கு விஜய் பதில் சொல்வாரா? விஜய் வந்ததுனால தான் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சண்டைக்கு வராங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஒரு மாதத்தில் 127 பாலியல் வன்கொடுமை, 122 கொலை ஒரு வருஷத்தில் இல்லைங்க, ஒரு மாதத்தில் நடந்திருக்கு. இதுக்கு காவல்துறை என்ன சொல்ல காத்திருக்கு? காவல்துறைன்னு சொல்லும்போது இன்னொரு இதயம் வலிக்கிற விஷயம் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு பெண்ணை 2 காவலாளிகள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. துறையில் இருக்கிறவங்களே இப்படி பண்ணால் நம்முடைய மக்களுக்கு யார் பாதுகாப்பு? அப்போ காவல்துறை இதுக்கு பதில் சொல்லுமா? இத்தனை உயிர்களை பற்றி பேசுகிறவங்க தெரிஞ்சே ஒரு உயிரை அவங்களுக்கு ஜாதகமாக பயன்படுத்திட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உயிர்களை பலியிடுறாங்கல்ல, இதுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லுமா? நான் கவர்மெண்ட்டுங்கிறது பொதுவாக கேட்குறது, கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா துறை அமைச்சர்களையும் கேட்குறேன். இவ்வளோ உயிர் பலி போனதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க? இப்போ யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களே, இந்த உயிர்களெல்லாம் கொன்னதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும். எப்போதுமே நீதி தர்மனும் நீதி தேவதையும் லேட்டாக தான் பேசுவாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக பேசுவாங்க. பார்ப்போம் என்ன பதில் என்று.